இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பல ஓமைகள் வழியாக மக்களிடம் எடுத்து கூறினார். அவைகளில் விதை விதைக்கிறவர் ஓமையும் ஒன்று. கேளுங்கள், விதைக்கிறவர் ஒருவர் விதைக்க புறப்பட்டார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. சில விதைகள் அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததினால் அவை சீக்கிரமாய் முளைத்தன. வெயில் ஏறின போது அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி போட்டன. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அவற்றில் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் பலன் கொடுத்தது. இந்த விதை விதைப்பவர் ஓமையின் அர்த்தம் என்னவெனில், வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் யாரெனில், கடவுளின் ஆட்சியை குறித்த கடவுளின் வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாதவர்களே. அவர்களின் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட இறைவனின் வார்த்தையை பொல்லாதவன் எடுத்து செல்லுகிறான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் யாரெனில், கடவுளின் வார்த்தையை கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறில்லாதவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலம் மட்டுமே நிலைத்து இருப்பார்கள். கடவுளின் வார்த்தையின் பொருட்டு வேதனையோ உபத்திரவமோ வந்தவுடன் தடுமாறி விடுவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர் யாரெனில், கடவுளின் வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் கடவுளின் வார்த்தையை நெருக்கி விடுவதால் அவர்களும் பலனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் யாரெனில், கடவுளின் வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவர்களே. இவர்களில் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பலன் கொடுப்பர். மத்தேயு எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை, 18 முதல் 23 வரை.